இப்போ எக்ஸசைஸ் 3.9ல ஃபில் இன் த பிளாங்க்ஸில் தேர்ட் சம் பாருங்க. ஃபர்ஸ்ட் 2 சம் போட்டிருக்கேன் பாருங்க. ரைட்டா? நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா ஹரிசாண்டல் லைன்னு சொல்லியிருந்தேன். இதுக்கு பேர் தான் எக்ஸ் ஆக்சிஸ். ஆமாவா? இதுக்கு பேரு ஒய் ஆக்சிஸ். போன தடவை பார்த்தோம். இப்போ நல்லா கவனிங்க. எப்பயுமே கண்ணா இந்த பாருங்க இந்த பாயிண்ட் இங்க இருந்து பாருங்க மிச்சம்லாம் சின்ன சின்ன கோடா இருக்கு. இந்த இடத்துல இருக்க லைன் பாருங்க ரொம்ப டார்க்கா இருக்கா? இங்க இருக்கிற லைன் ரொம்ப டார்க்கா இருக்கா? இங்க இருந்து இங்க வரைக்கும் 1 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லும். சரி, அதான் இங்க இருந்து இங்க வரைக்கும் 1 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லும். இப்போ எந்த கிராஃபா இருந்தாலும் சரி நீங்க ஸ்கேல் அப்படின்னு எழுதணும். இந்த இடத்துல போட்டு ஸ்கேல் அப்படின்னு எழுதணும். சரியா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நிறைய பேத்துக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. ஸோ இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்கேல்னு எழுதுனாலே நம்ம கிட்ட 2 கோடு இருக்கு. ஒன்னு என்ன இருக்கு? எக்ஸ் ஆக்சிஸ்னு ஒன்னு இருக்கு. இன்னொன்னு என்ன இருக்கு? ஒய் ஆக்சிஸ்னு ஒன்னு இருக்கு. ஆமாவா? ரெண்டுத்துக்குமே 1 சென்டிமீட்டர் தான் கேப் இருக்கு. ஆமாவா? ஏன்னா நல்லா கவனிங்க இப்போ. ஆனா நல்லா கவனிங்க. இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். எக்ஸ் ஆக்சிஸ்ல 1 சென்டிமீட்டருக்கு நடுவுல நீங்க இவங்க கொடுத்திருக்கிற நம்பர், இவங்க அசைன் பண்ணியிருக்கிற நம்பரோட கேப் என்ன? 3க்கும் 6க்கும் நடுவுல இருக்க கேப் என்ன? 3. இந்த இடத்துல நீங்க 3ன்னு கேப் கொடுத்தீங்கன்னா, அடுத்து வரதுலயும் 3 தான் கேப் கொடுக்கணும். இப்ப 6க்கும் 9க்கும் உள்ள கேப் என்ன? 3. இப்படி அப்ப அடுத்து இப்ப 9க்கு அப்புறம் என்ன போடலாம்? 12. புரியுதா? சோ இந்த மாதிரி. அப்போ நீங்க கொடுத்திருக்கிற கேப்புக்கு யூனிட் என்னது? 3 யூனிட்னு எழுதணும். புரியுதா? அவங்க வந்து இந்த கிராஃப கொடுத்திருக்காங்க. அதுக்கு தான் கொஸ்டின் கேட்கறாங்க. ஓகே, இது நீங்க கிராஃப் போடுறதுக்கும் நான் இப்பயே உங்களுக்கு கத்து கொடுத்துறேன். புரியுதா உங்களுக்கு? ரைட். இப்ப y ஆக்சிஸ் நீங்க சொல்லுங்க. 25 to 50 கேப் என்ன? 50ல இருந்து 25 மைனஸ் பண்ணீங்கன்னா கிடைச்சிரும். மைனஸ் பண்ணுங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு மைனஸ் பண்ணிட்டு உங்க ஆன்சர் கரெக்டான்னு செக் பண்ணிக்கங்க. 50ல 25 மைனஸ் பண்ணா 25. அப்ப 75க்கும் 50க்கும் என்ன கேப் இருக்கும்? 25. புரிஞ்சுதா? அப்போ y ஆக்சிஸ்ல 1 சென்டிமீட்டருக்கு 25 யூனிட்னு எழுதணும்பா. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. எழுதிடலாமா இங்க? 3 யூனிட் 25 யூனிட். இதுதான் fill in the blanksல தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். இதுல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு நான் கண்டிப்பா கிளாரிஃபை பண்ணி தருவேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. சரியா? அதுதான் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.